அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆயத்தி கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொறு மொறுன்னு மொறு மொறுன்னு ஆமாங்க, மொறு மொறுன்னு பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது, அதோட பாவக்காய் சிப்ஸ். இது ரொம்ப ஆரோக்கியமானது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கணும். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு அது 1/4 கப் எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேருங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேருங்க, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேருங்க. அது கூடவே காரமே இல்லாமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் ஓமம் இருக்குல்ல, ஓமம் அதை நல்லா இந்த மாதிரி கையில் பொடி பண்ணி அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். ஓகேவா? தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதுனாலும் உங்களுடைய விருப்பம். நான் இது என் குழந்தைகளுக்காகன்றதால நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையானது 3 பாவக்காவை நான் நல்லா கழுவி ரவுண்டாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம மாவில் முதல்ல கலந்து கொள்ளலாம். காரணம், தண்ணித்தன்மையை நல்லா இழுக்கும் இந்த பாவக்காய். இல்லைன்னா நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதாக இருக்கும். தண்ணி சேர்த்தா மாவு பாவக்காவில் ஒட்டாது, அப்புறம் சிப்ஸ் வராது. ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா தெளித்து விட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணணும். பொரிக்க போகும்போது குறைச்சிடணும். மிதமான தீயில பொரிச்சு எடுக்கணும். ஓகேவா? பாவக்காய் அவ்வளோ ஆரோக்கியமானது. அதுவும் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா பாவக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல தாய்ப்பால் சுரக்கும். இது பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நானும் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் ஒன்றொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் தனித்தனியாக வரும், ஒட்டாது, நல்ல மொறு மொறுன்னு வரும். புரியுதா? நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செய்து சாப்பிட்லாம். சில விஷயங்களை மட்டும் நல்ல வடிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அழகாக பாவக்காய் சிப்ஸ் இல்லை எல்லா சிப்ஸும் போட்டு எடுக்கலாம். நிஜமாக பார்த்தீங்கன்னா பாவக்காயிலே அச்சார் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, பாவக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் சம்பல், பாவக்காய் பிரட்டல்னு ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இந்த குழந்தைகளை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்ற ஒரு முறை இருக்கு இல்லையா? அவங்களுக்கு நார்மலாக சிப்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிடிக்காத உணவை பிடிச்ச மாதிரி எப்படியாச்சும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ ஏன் குழந்தைகளுக்கு இதை ஒரு ஈவினிங்கில் அவங்க ஸ்கூல் போயிட்டு வரச்ச இல்லை வீட்டில் இருக்கிறச்ச ஏதாச்சும் கேட்டாங்கன்னு வைங்க, பாவக்காய் சிப்ஸா ஓகேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இது செய்யும் போது சரி நாம் இதை ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு செய்து போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போது இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நல்ல டிஷ்யூ போட்டு ஆயிலெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது கூடவே மேலே நம்ம பெருங்காயப்பொடி தூவிடலாம். உங்களுக்கு விருப்பம் காரமாக பெரியவங்களுக்கும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சாப்பிடணும் கண்டிப்பாக. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கட்டன் சாயா, ஒரு காஃபி, ஒரு டீ, எனிதிங் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். அடிபொலி. பாருங்க எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குதுன்னு. ஓகே, எங்களுக்கு நான் காஃபி ரெடி பண்ணிட்டேன். பசங்களுக்கு சாக்லேட் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. இந்த கொஞ்சம் காரத்துக்கும் ஸ்வீட்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆயத்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு தான் ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.